தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் தசையை பெருகச் செய்வதற்காக தான் பிரிதோர் உயிரின் தசையை தின்கின்றவன் எப்படி உயிர்களுக்கெல்லாம் அருள் உடையவனாக இருத்தல் முடியும்? பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்தின்பவர்க்கு. பொருள் உடையவராக இருக்கும் தகுதி அந்த பொருளை காப்பாற்றாதவர்க்கு இல்லை. அருளுடையவராக இருக்கும் தகுதி புலாலை உண்பவர்க்கு இல்லை. படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஒன்றன் உடலை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை ஏந்தினவரது நெஞ்சத்தைப் போல பிற உயிர்க்கு அருள் செய்தலை பற்றியே நினையாது. அருளல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருளல்லது அவ்வூன் திணல். ஓர் உயிரை கொல்லாமல் இருப்பதே அருளாகும். ஓர் உயிரை கொல்லுதலோ அருளற்ற தன்மையாகும். அதன் உடம்பை உண்ணுதல் அறமல்லாதது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு. உயிர்களின் நிலைத்த வாழ்வு ஊன் உண்ணாத இயல்பில்தான் உள்ளது. ஊன் உண்டால் அவனை நரகம் வெளிவிடாது. திணற் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். புலாலை உண்ணும் பொருட்டு உயிர்களை உலகினர் கொல்லாதிருந்தால் விலையின் பொருட்டு எவரும் கொலை செய்து ஊனை விற்க மாட்டார்கள். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின். புலால் பிரிதோர் உயிரின் புண் என்று உணர்பவர் அதனை தாம் பெற்றபோதும் அதன் இழிநிலை அறிந்து அதனை உண்ணாதிருத்தல் வேண்டும். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். பிரிதோர் உயிரின் உடலிலிருந்து பிரிந்து வந்த ஊனை குற்றமற்ற அறிவுடையோர் உண்ணமாட்டார். அவிசுரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று. நெய் முதலிய பொருட்களை தீயில் சுரிந்து 1000 வேள்விகள் இயற்றுதலை விட ஒன்றன் உயிரை கொன்று அதன் உடலை தின்னாமல் இருப்பதில் மிகவும் நன்மையானதாகும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஓர் உயிரை கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் வாழும் உயர்ந்த பண்பாளனை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி போற்றும்.